திருச்சிற்றம்பலம். திருமூலரையா திருவடிகள் போற்றி போற்றி, மாணிக்கவாசகர் ஐயா திருவடிகள் போற்றி போற்றி. குருவடியும் திருவடியும் வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் அன்பர்களே. அடியேனுக்கு இந்த விண்ணப்பமானது ஒரு அடியாரால் தொடர்ந்து வைக்கப்பட்டு கொண்டிருந்தது. திருவாசகத்தில் அதிலும் குறிப்பாக சிவபுராணத்தை பதிவு செய்யுங்கள் அப்படின்ட்டு. அடியேன் எப்போவுமே சிவபுராணம் பாடல் இல்லை திருவாசக பாடல் கேட்க வேண்டுமென்றால், படிக்க வேண்டுமென்று நினைத்தாலும் உடனே அடியேன் போவது திருவாசக சித்தரையா சிவ தாமோதரன் ஐயாவோட அந்த குரலில் கேட்டால் தான் ஒரு திருப்தி இருக்கும். அப்படிங்கிறனால நான் இதுவரையிலும் திருவாசக பாடல்களை பதிவு செய்தது கிடையாது. அப்படி கேட்பவர்களும் கூட நானும் கூறுகின்றேன், திருவாசக சித்தரையாவோட குரலில் கேளுங்க. ரொம்ப அற்புதமாக அது நம்ம கேட்கும்போது மெய் சிலிர்த்துருவோம். அப்படி ஒரு வார்த்தை உச்சரிப்பு, அதை சொல்லும் போதே நமக்குள் ஒரு நடுக்கம் ஏற்படும். அப்படி ஒரு ஆனந்தமான நிலைக்கு கொண்டு செல்வார் ஐயா. அதனால் இப்போவும் நான் சொல்லிக்கிறேன், அப்படி பாடல் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா திருவாசக சித்தரையா சிவ தாமோதரன் ஐயா குரலில் அதை கேளுங்கள் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள். இருந்தாலும் அடியார் இந்த அடியேனிடம் கேட்ட அந்த ஒரு விஷயத்துக்காக சிவபெருமான் துணை கொண்டு அருளிய மாணிக்கவாசகர் ஐயா துணை கொண்டு இந்த அடியேனின் சிற்றறிவு கேட்டியவாறு அந்த சிவபுராணத்தை பதிந்து அதற்கான விளக்கத்தையும் கொடுக்க கடமைப்பட்டுள்ளேன். ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டது சிவபுராணம். தொடக்கம் அப்படிங்கிறது ஒன்று இல்லை. யாருக்கு தொடக்கம் அப்படிங்கிறது இருக்காது. இந்த சிருஷ்டியை படைத்தவருக்கு தொடக்கம்ங்கிறது இருக்காது. தொடக்கம் ஒருத்தருக்கு இருக்குது அப்படிங்கும்போது அவரே யாரோ படைச்சிருக்காங்க அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ சிவபெருமான் எப்படிப்பட்டவர்னா தொடக்கம் இல்லை முடிவும் இல்லை. சொல்லுவாங்க இல்லைங்களா, ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கான ஒரு பேராற்றல் பராபரம் அப்படின்ட்டு நம்ம சொன்னால் அது மிகையாகாது. அப்படிப்பட்டவர் தான் சிவபெருமான் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய, போற்றி பாடக்கூடிய, அவரை வாழ்த்தக்கூடிய அந்த ஒரு பாடல் அப்படின்னு சொன்னோம்னா சிவபுராணத்தை குறிப்பிடலாம். இதை எப்படி பாட முடியும்? இன்றைக்கி நம்ம சிவபுராணத்தை படிக்கிறோம், நம்ம படிச்சிடலாம். ஆனால் இதை முதல்ல தன்னோட அந்த உணர்ச்சிகளின் வாயிலாக வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்படிங்கும்போது மாணிக்கவாசக பெருமானுக்கு கிடைத்த அருள் வேறு யாருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதான் நினச்சி பார்க்கவே ஒரு விந்தையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்படி ஒரு பக்தி, அப்படி ஒரு காதல், தன்னை மறந்து தானே சிவமாக இருந்து அந்த வார்த்தைகளை உதிர்க்கும் பொழுது ஐயனே எழுதுகிறார். ஐயனே தன் கைப்பட எழுதுகிறார். அப்படின்னா அது எவ்வளோ பெரிய அது கொடுப்பனைலாம் சொல்ல முடியாதுங்க. அது தெய்வ சித்தம், தெய்வத்தோட சித்தம், அவ்வளோதான். அப்படிப்பட்ட திருவாசகம் அப்படிங்கிற அந்த ஒரு அரும்பெரும் படைப்பு அப்படிங்கிறது இந்த சைவ சமயத்தில் அல்லது கடவுள் பக்தி உள்ளவர்கள் கேட்கக்கூடிய பல கேள்விகளுக்கான விடையை உள்ளடக்கியது. அது நமக்கு தெரியணும் அப்படின்னா அதை படிக்கும்போது ஒவ்வொரு வார்த்தைகளாக அதன் ஆழம் புரிந்து படிக்கும் பொழுது கண்டிப்பாக நமக்கு அது தெரிய வரும். சரி, இப்போ நம்ம அதோட விளக்கத்தை பார்க்கலாம். மாணிக்கவாசக பெருமான் ஐயா எழுத ஆரம்பிக்கின்றார். நமசிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமசிவாய என்று சொல்லக்கூடிய அந்த இறைவனின் திருப்பெயர் வாழ்வதாக அப்படின்னு ஆரம்பிக்கின்றாங்க. இந்த இடத்துல ஐயா பார்த்தீங்க அப்படின்னா இறைவனுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கின்றார். இறைவனுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கிறார். தலைவன்னா யாரை சொல்லுவோம்? ஒரே ஒரு தலைவன் தான் இருக்க முடியும், பிரபஞ்சத்தை படைத்தவர். அவருக்கு மீறிய தலைவன் யாராவது உண்டா? இன்னைக்கு நம்ம சொல்கிற தலைவன்லாம் வேற, நம்ம யார் பேரை கேட்டாலும் வாழ்க வாழ்கங்கிறதெல்லாம் வேறு. உண்மையாகவே வாழ்வதாக இருக்க வேண்டுமென்றால் நமசிவாய என்னும் மந்திரம் வாழ்வதாக அப்படின்ட்டு ஆரம்பிக்கின்றார்.
நாதன் தாள் வாழ்க அப்படின்னு சொல்றாங்க. தலைவனாக விளங்கும் அவனது திருவடியாக திருவருள் வாழ்வதாக. ஐயா, உன் திருவருள் கிடைத்தால் போதும், அந்த திருவருள் வாழ்வதாக அப்படின்ட்டு எழுதுறாங்க. அடுத்து, இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. எப்படி? இமைப்பொழுதும், நான் கண் இமைக்கின்றேன், அது ரொம்ப குறுகிய காலகட்டம். அந்த காலகட்டம் கூட என்னை விட்டு பிரியாதிருக்கின்ற நீங்காத ஐயனின் திருவடிகள் வாழ்வதாக அப்படின்னு சொல்றாங்க. கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க. திருப்பெருந்துறையில மாணிக்க வாசக பெருமான ஆட்கொண்ட அந்த ஒளி பொருந்திய மணி போன்றவனின் திருவடிகள் வாழ்வதாக அப்படின்னு அதுக்கான விளக்கத்தை கொடுக்கறாங்க. ஆகமம் நம்ம சொல்றோம் இல்லைங்களா, வேதம் ஆகமம் இந்த மாதிரி சொல்றதுல ஆகமமாகி நிற்கின்றாயே இறைவா, அப்படி ஆகமமாகி நின்று இனிமை செய்பவனின் திருவடி வாழ்வதாக அப்படின்ட்டு குறிப்பிடப்படுது. அடுத்து ரொம்ப முக்கியமான வரி, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க. ஐயா, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க. நம்ம அடிக்கடி இந்த விஷயத்தை சொல்லுவோம். இறைவன் ஒருவராகவும் பலராகவும், எப்படி பலராக? பல உயிர்களுக்குள் இருந்து பலவாகவும் விளங்குகின்ற. நீங்க ஒருத்தரா பார்க்கும்போது அவர் ஒருத்தர், நீங்க சக ஜீவராசிகளில் எல்லாம் சிவத்தை காண்கிறீர்கள் என்றால் அவர் பலவாகவும் இருக்கின்றார். ஆனா அது அவரு தான். தெளிவா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், அது அவரு தான். பலவாகவும் விளங்குகின்ற இறைவனின் திருவடி வாழ்வதாக அப்படின்னு அது வரலும் வரிகளை முடிக்கின்றார். அடுத்து, வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க. பிறப்பருக்கும் பிஞகந்தன் பெய்கலல்கள் வெல்க. புறத்தார்க்கும் சேயோன் தன் பூங்கலல்கள் வெல்க. கரம் குவிவார் உள்மகிழும் கோண்கலல்கள் வெல்க. சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கலல் வெல்க. பாடல். இப்போ எல்லாத்துக்குமே ஒரு அவசரம் அப்படிங்கிறது இருக்கும். நம்ம இப்போ வீடு வாங்க போகிறோம், சீக்கிரமாக வீடு வாங்கணும். சம்பாதிக்க போகிறோம், எடுத்ததுமே 1 லட்ச ரூபா வாங்கணும். அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது இல்லையா? அந்த மாதிரி இறைவனை பற்றி நான் தெரிந்து கொண்டேன். அப்போ என்ன ஆகுது? ஒரு வேகமானது ஏற்படுகிறது. நான் இந்த பிறவியிலேயே இப்போவே இன்னும் 1 வாரத்தில் 1 மாதத்துலேயே நான் இறைவனை அடைந்து விட வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வேகம் வந்தோம். அந்த விரைந்து அடைய வேண்டும் என்ற மனதில் தோன்றிய அந்த எண்ணத்தின் வேகத்தை கெடுத்து ஆட்கொண்ட அருள் செய்த அந்த மன்னனது திருவடி வெற்றி பெறுக அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்ப வேகங்கிறது தப்பா அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கங்க. சிவத்தை உணர வேண்டும், சிவத்தை அனுபவிக்க வேண்டும். அது இந்த கூடு அதற்காக கொடுக்கப்பட்ட கூடு. அப்ப இறைவனை உணர்ந்து கொள், அவரை அனுபவி, தவறில்லை. அது உனக்கு கொடுக்கப்பட்ட காலம் வரையிலும் அனுபவி. ரொம்ப வேகம், ரொம்ப அவசரப்பட வேண்டாம் அப்படிங்கிறத அதில் தெளிவாக சொல்கிறாங்க. நான் அவசரப்பட்டேன், நான் ரொம்ப வேகமாக இருந்தேன், ஆனால் அந்த வேகத்தை தடுத்தாண்டாயே, அதற்காக நான் கூறுகிறேன், அது வெற்றி பெற வேண்டும், உனது திருவடியானது வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிறப்பருக்கும் பிஞகந்தன் பெய்கலல்கள் வெல்க. பிறப்பை யாரால அறுக்க முடியும்? யார் ஒருவர் பிறப்பை கொடுத்தாரோ அவரால் தான் அறுக்க முடியும். இது இந்த பிறப்பாக இருந்தாலும் சரி, ஒட்டுமொத்தமாக பிரபஞ்சமாக எடுத்துக்கொண்டாலும் சரி, யார் ஒருவர் தோற்றினாரோ அவரால் தான் அழிக்கவும் முடியும். சம்ஹாரமூர்த்தி அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரி பிறப்பறுக்கக்கூடிய அந்த தன்மையை உடைய வேறெருக்கும் தலைக்கோலம் அணிந்தவனின் வீரக்கலல் அணிகள் திருவடிகள் வெற்றி பெறுக அப்படின்ட்டு குறிப்பிடுறாங்க. புறத்தார்க்கும் சேயோன் தன் பூங்கலல்கள் வெல்க. புறத்தார்க்கும், அதாவது சிவநெறிக்கு புறம்பானவர்கள் அப்படின்னு சொல்றது. எப்போவுமே அந்த ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கும். சிவம் இருக்கிறாரா அப்படின்ட்டு, அல்லது வேறு வேறு சமயங்களிலிருந்து பலவாறாக கேள்வி எழுப்பப்படும். நம்ம தான் கேள்வி காட்படுபவர்களே இல்லையே, எல்லாம் சதா சிவனென்று இருப்பவர்கள். அப்போ எந்த கேள்வி கேட்டாலும் அதற்கான பதில் அளிக்கப் போவதும் தேவையில்லை ஒன்று. ஏன்னா சிவத்தை உணர்ந்தவர்கள்
அது சிவனால் ஏற்படுத்தப்பட்ட விஷயம். நீ உணர வேண்டும் என்று இருந்தால் அது உணர முடியும். ஒரு சிலர்லாம் எதற்குமே வாய்ப்பு இருக்காது. ஏன்னா அவங்க மனசில் துளி கூட நம்பிக்கை இல்லாதப்ப அந்த மாதிரி நபர்களையும் இறைவன் ஆட்கொண்டிருக்கிறார், இல்லை என்றெல்லாம் சொல்லவில்லை. ஆனால் தூற்றிக்கொண்டே இருப்பது அப்படிங்கிறது, உள்ளே இருக்கக்கூடிய உண்மையை புரியாமல், புரிந்து கொள்ள முயற்சி கூட செய்யாமல் வெறுமனே நாத்திகம் என்ற பெயரில் வந்துட்டு பேசிக்கொண்டு இருப்பவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் அல்லவா? அப்படி இருக்கின்றவர்களிடமிருந்து விலகி நிற்கும் அவனது பூ போன்ற மெல்லிய திருவடிகள் வெற்றி பெறுக அப்படின்னு குறிப்பிடுறாங்க. கரம் குவிவார் உள்மகிழும் கோன்கலல்கள் வெல்க, சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கலல் வெல்க. கைகூப்பி வணங்குறவங்களோட உள்ளத்தில் மகிழ்ச்சியை உண்டாக்கக்கூடிய அந்த அரசனது திருவடிகள் வெற்றி பெறுக அப்படின்னு குறிப்பிட்டு, தலை தாழ்த்தி வணங்குவோரை மேன்மடைய செய்யும் சிறப்புடையவரின் திருவடிகள் வெற்றி பெறுக அப்படிங்கிற இடத்துல கொண்டு வந்து நிற்கிறார். தலை தாழ்ந்து, தெளிவாக புரிஞ்சுக்கணும். தலை தாழ்ந்து, தாழ்த்தி. ஏன் தலை தாழ்த்திட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு தலைகணம் இல்லை, அகங்காரம் இல்லை, உண்மையான பக்தி உணர்வுடன் நம்ம அந்த இடத்துல நிற்கிறோம். அப்படி நிற்கிறவங்களோட வாழ்க்கையை மேன்மை அடைய செய்யக்கூடிய சிறப்பு உடையவனின் திருவடிகள் வெற்றி பெறுக அப்படின்ட்டு குறிப்பிடுறாங்க. அதை யாரால் செய்ய முடியும்? இறைவனால் மட்டுமே செய்ய முடியும். அடுத்து வரக்கூடிய எழுத்துக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இறைவனை போற்றக்கூடியது. ஈசனடி போற்றி, எந்தை அடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி, மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி, சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி, ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி. சிவன் அப்படின்னு சொன்னா என்னன்னு சொல்லுவோம்? ஈசன் அப்படின்னு சொல்றோம். எல்லா செல்வத்தையும் உடையவர். எல்லா செல்வம்னா நீங்க திரும்ப அங்க போயிடாதீங்க, பொண்ணு பொருள் அப்படின்லாம் போக வேணாம். இந்த உலகத்தில் இருக்கிறது எல்லாமே செல்வம் தான். மழலை செல்வம், தானியங்களை செல்வம்னு சொல்லுவாங்க, ஆடு மாடு அல்லது சக உயிரினங்கள் எல்லாமே செல்வம். அப்ப அந்த ஈசன் எல்லா செல்வங்களையும் உடையவர், எல்லாத்தையும் தன்னகத்தை கொண்டவர். ஈசன்கிற பெயர் அவ்வளோ ஒரு உன்னதமானது. அந்த எல்லா செல்வமும் உடையவனின் திருவடியை போற்றுகின்றேன் அப்படிங்கிறார். அவர்கிட்ட இல்லாத எதுவும் இல்லை, எல்லா செல்வம் உடையவர். அப்படிப்பட்டவரோட திருவடியை நான் போற்றுகின்றேன். எம் தந்தையின் திருவடியை போற்றுகின்றேன். அடுத்த வரியில கொண்டார், எந்தை அடி போற்றி, எம் தந்தையின் திருவடியை போற்றுகின்றேன். அப்பான்னு தான் சொல்லுவோம் இல்லைங்களா? நம்ம பாடும்போது கூட, ஐயனை போய் பார்க்கும்போது கூட சாமி அப்படிங்கிற வார்த்தை வராது. டக்குன்னு நம்ம மனசுல பாதுமே அப்பா அப்படின்னு கூப்பிட்டுருவோம். அதை தான் ஐயனும் குறிப்பிடுறார். எம் தந்தையின் திருவடியை போற்றுகின்றேன். தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி. ஒளிமயமாக இருக்கக்கூடியவரோட திருவடியை போற்றுகின்றேன். மங்களம் உடையவனின் சிவந்த திருவடியை போற்றுகின்றேன். சிவன் அப்படின்னா மங்களம்னு பெயர் உண்டு, மங்களம்னு பொருள் உண்டு. அப்ப அந்த மங்களத்தை உடையவருடைய சிவந்த திருவடியை போற்றுகின்றேன் அப்படின்றாங்க. அடுத்து குறிப்பிடுறது, நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி, அன்பே வடிவமாயிருக்கின்றவரின் திருவடியை போற்றுகின்றேன். நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி. அவர் எப்படி? அன்பின் வடிவமானவர், அவருடைய திருவடியை போற்றுகின்றேன். மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி. அப்ப யாருனால அந்த மாயமான இந்த பிறப்ப இருக்க முடியும்? இறைவனால தான் பிறப்ப இருக்க முடியும், எங்க அப்பானால தான் இந்த பிறப்ப இருக்க முடியும். அப்படிப்பட்டவரோட திருவடியை நான் போற்றுகின்றேன். சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி. அழகிய அந்த திருப்பரந்துரையில எழுந்தருளிருக்கின்ற மங்களமான இன்பமான எம் இறைவனின் திருவடியை நான் போற்றுகின்றேன். ரொம்ப அழகா குறிப்பிடுறார். ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி. ஆராத இன்பம். இப்போ இனிப்பை சாப்பிட்டீங்கன்னா சில நேரத்தில் திகட்டி போயிடும், காரத்தை சாப்பிட்டீங்கன்னா வெறுத்து போயிடும், புளிப்பு ஒரு மாதிரி ஆயிடும். ஆனால் அவரை வழிபடும் போது மட்டும் அந்த இன்பம் வருது பார்த்தீங்களா? அந்த இன்பம் மேலும் மேலும் பெருகி கொண்டே இருந்தாலும் அது திகட்டாது. அது மேலும் மேலும் பெருக வேண்டும் என்ற எண்ணம் நமக்குள்ள வந்துக்கிட்டே இருக்கும்.
அப்படிப்பட்ட அந்த எண்ணத்தை கொடுத்த எம்பெருமானை நான் போற்றுகின்றேன். அவரால் மட்டும்தான் அந்த இன்பத்தை கொடுக்க முடியும், திகட்டாத இன்பம். அப்படி கொடுத்த அந்த இறைவனோட அந்த திருவடியை போற்றுகின்றேன்னு ஐயா குறிப்பிடுறாங்க. அடுத்து ரொம்ப அழகா கொண்டு போவாங்க. சிவனவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன்தால் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் மோய உரைப்பன் யான். ரொம்ப அற்புதமான வரிங்க. இந்த 4 வரி எப்போ உங்க மனசுல இருந்தா போதும், வேற எதுவுமே தேவையில்லை. அப்படியே ஆனந்தமா இருக்கலாம். சிவனவன் என் சிந்தையுள் நின்றதனால் அவனருளாலே அவன்தால் வணங்கி, நல்லா பாருங்க, அவனருளாலே அவன்தால் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுவதும் மோய உரைப்பன் யான். சிவனவன், சிவனாகிய அப்பெருமான் எங்க அப்பா. இப்போது பார்த்தீங்கன்னா என்னுடைய சிந்தையில், சித்தம், சிந்தை, இந்த மாதிரி நிறைய சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த சிந்தையில் நிற்கின்ற காரணத்தினால் அவன் அருளாலே அவன்தால் வணங்கி, அப்பா அவரோட அருள் வேணும், திரும்ப சொல்றேன் கேட்டுக்கோ, அவரை வணங்கணும்னா அவரோட அருள் அவரோட கருணை வேண்டும். அவன் அருளாலே அவன்தால் வணங்கி, சிவபெருமானோட திருவடிகளை வணங்கி அந்த சிந்தையில் சொன்ன சிந்தையில மகிழ்ச்சி உண்டாகுமாறு சிவபுராணம் அப்படிங்கிற இந்த பாடலை பழைய வினைகள் முழுவதும் கெடுமாறு நான் சொல்லுகின்றேன் அப்படிங்கிறாங்க. நான் செய்த தீவினைகளாகட்டும் எல்லா கெடுவினைகளாகட்டும் அதெல்லாம் போகும்வாறு முழுவதும் கெடுமாறு நான் சொல்லுகின்றேன் அப்படின்ட்டு அழகா சொல்றாங்க. தெளிவா அந்த ரெண்டாவது வரி நம்ம சொன்னதுல ரொம்ப முக்கியம். அவன் அருளாலே அவன்தால் வணங்கி. இன்னைக்கு சிவபெருமான நீ வழிபடுறானா, நீ செய்த பூர்வ புண்ணியம், பூர்வ ஜென்மம், அந்த மாதிரி கர்மா, இது மாதிரி எல்லாம் தாண்டி ஐயனோட பார்வை உனது மீது இருக்கிறது, உன் மீது அவருடைய கருணை பார்வை இருக்குதுன்னா தான் நீ அவரை வழிபட முடியும். ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நிறைய பேர் சொல்லுவாங்க, சிவபெருமான வழிபடுறவங்களை பார்த்து சொல்லாத வார்த்தைகள் இல்லை, கேட்காத கேள்விகள் இல்லை, தூற்றாத வார்த்தைகள் இல்லை. ஆனாலும் அதை மீறி நாம் வழிபடுகின்றோம் என்றால் அவருடைய கருணையை பெற்றவர்கள் நாம், ஐயனோட பார்வையை பெற்றவர்கள் நாம். அதை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அவ்வளவு அரும்பெரும் பிறப்பு நாம், கொடுப்பனைசாலிகள். ஐயனோட நாமத்தை சொல்றதுக்கே அவரோட அனுமதி வேணும், அவரை வழிபடுறதுக்கு அவரோட அனுமதி வேணுங்கும் போது அவரை உயிரா நினைச்சிட்டு இருக்கேன், அவரை என்னோட அப்பாவை நினைச்சிட்டு இருக்கேன் அப்படிங்கும் போது நான் எவ்வளவு கொடுப்பனை செய்தவன் என்பதை நாம் எப்பொழுதுமே நினைவில் கொள்ள வேண்டும். அடுத்த பாடலுக்கு வர்றாரு. கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்தெய்தி எண்ணுதற்கு எட்டா எழிலார் கடலிறைஞ்சி விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விலங்கொழியாய் எண்ணிருந்து இலையிலாதானே நின்பெரும் சீர் பொல்லா வினையேன் புகழுமாறு ஒன்றறியேன் அப்படின்னு பாடல்ல வர்றாங்க. கண்ணுதலான் அப்படின்னா நெற்றியில கண்ணுடைய பெருமான் அப்படின்ட்டு பொருள். நுதலான் அப்படின்னா நெற்றியில கண்ணுடையவர் அப்படின்ட்டு பொருள் கொள்ளப்படும். அந்த வகையில முக்கன் அப்படிங்கிறத அதை சொல்றாங்க. அருள் நோக்கம் செய்தால்தான் எண்ணத்திற்கு எட்டாதவனின் வீர கலல்கள் அணிந்த அழகிய திருவடிகளை கண்டு வணங்கினேன் அப்படின்னு சொல்றாங்க. சாதாரண விஷயம் அல்ல, அவரோட அருள் இருக்கும் போதுதான் இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத சொல்றாங்க. அவரோட அழகை சொல்லணும், அவரோட அறிவை பத்தி சொல்லணும், அவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா நமக்கு அந்த அளவுக்கு இயலுமா அப்படிங்கிற வினாவோடையே இது வருது. எண்ணுதற்கு எட்டா எழிலார் கடலிறைஞ்சி விண்ணிறைந்து மண்ணிறைந்து, வானுலகம் மண்ணுலகம் என்று எல்லா உலகங்களிலும் நிறைந்து விளங்கும் ஒளி உடம்பினை உடையவனே. நீங்க பிரபஞ்சத்துல எங்க எடுத்துக்கிட்டாலும் சரி, விண் மண் நம்ம சொல்லக்கூடிய பார்க்கக்கூடிய எல்லா இடங்களிலும் ஒளி உடம்பை பெற்று விளங்கக்கூடிய எல்லை இல்லாதவர் எம்பெருமான். அளவிட்டு சொல்ல முடியுமா? அத இதுதான் எல்லை அப்படின்னு பிரபஞ்சத்துக்கு அளவிட முடியுமா? அது நம்மால் முடியாது. அளவிட்டு சொல்ல முடியாத எல்லையற்ற பரம்பொருளே, உன்னுடைய சிறப்ப தீவினை உடைய நான், நல்வினை தீவினை
அப்ப அவரை தாழ்த்திக்கிறார் ஐயா. தீவினை உடைய நான் எப்படி உன்னை புகழ்ந்து பேசுறதுன்னு தெரியாம நிற்கிறேன். இந்த இடத்துல நான் எப்படி நிற்கிறேன், கை கட்டப்பட்டு நிற்கின்றேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி என்கிட்ட இல்லாத தீவினைகளே இல்லை, நான் உன்னோட புகழை எப்படி பாடுறதுன்னு தெரியாம நிற்கிறேன் அப்படின்னு அந்த வார்த்தைகளில் கொண்டு வந்து நிற்கிறாங்க. ரொம்ப அருமையான வார்த்தை, நம்மளுக்கும் பொருந்தக்கூடியது. பொல்லா வினையேன் புகழுமாறு ஒன்றறியேன். ஆனால் ஒரு விஷயம், ஐயா இந்த இடத்துல இறைவனை மிகைப்படுத்தி அல்லது இறைவனோட அந்த பெருமையை கூற வேண்டும் என்று சில இடங்களில் பார்த்தா ரொம்ப தன்னை அடியாருக்கும் அடியான் அப்படிங்கிற மாதிரி வந்து கீழிருந்து மேல் பார்ப்பார். ரொம்ப உத்தமமான செயல் அது. இப்போ இந்த இடத்துல சொல்கிறதும் அதுதான், உன்னை புகழ்ந்து பாடணும்னா அதுக்கு நான் வந்து தகுதியானவனா, ஏன்னா என்கிட்ட அவ்வளோ தீவினை இருக்கே, என்னை நீ ஆட்கொண்டு இருக்கிறாயே, நீ எவ்வளவு கருணையாளன். அதுதான் இதோட பொருள், நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம நினைப்போம் இல்லைங்களா, நிறைய நம்மக்கிட்ட கெட்ட பழக்கமெல்லாம் நிறைய இருக்குது. நம்மக்கிட்ட சில தீய பழக்கங்கள் எல்லாம் இருக்கிறதே, நாம் இறைவனை வழிபடலாமா, இறைவன் அதை ஏற்றுக்கொள்வாரா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்முள் எழுகிறதல்லவா. அதற்கெல்லாம் விடையை வந்து ஐயா அங்கேயே கொடுத்துட்டாங்க. அடுத்து சொல்கிறாங்க, புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன். இருக்கிற எல்லா பிறவியை பற்றி சொல்கிறாங்க. புல்லா பூண்டா புழுவா மரமா பல வகை மிருகங்களா, பறவை நிறைய பறவை இனமாக பிறந்தாச்சு, பாம்பாக பிறந்தாச்சு, கல்லா பிறந்தாச்சு, மனுஷனாக பிறந்தாச்சு, பேயா பிறந்தாச்சு, பூதகணங்களாக பிறந்தாச்சு, வலிமை உடைய அசுரர்களாகவும் முனிவர்களாகவும் தேவர்களாகவும் என்று எல்லா அசையும் அசையா பொருட்களாகவும் உயிர் அனைத்திலும் பலமுறை வந்து பிறந்து கலைத்து விட்டேன். நீதான் எல்லா பிறவியும் எடுக்க வச்ச. புல்லா இருந்து அனுபவத்தை பெற்றுக்கோ, பூடா இருந்து அனுபவத்தை பெற்றுக்கோ, கல்லா இருந்து அனுபவத்தை பெற்றுக்கோ, தேவராமாறு அசுரராமாறு எல்லாவித அனுபவத்தையும் பெறு அப்படின்னு நீ தான் எல்லா பிறப்பையும் பிறக்க வச்ச. பிறந்து பிறந்து அழுத்து போச்சையா, பிறந்து பிறந்து அழுத்து போச்சு. ஏன் அப்படி சொல்கிறேன், உன்னை காணக்கூடிய உன்னை அடைய வேண்டிய அந்த நாள் தான் எனக்கான சிறப்பான நாள். எல்லா பிறவையும் பிறந்து பிறந்து உன்னைத்தான் தேடுகின்றேன், தேடினேன், அதிலேயே நான் அழுத்து விட்டேன். எங்கள் பெருமானே, இன்னைக்கு பொன் போன்ற உனது திருவடிகளை கண்டு அதன் பயனாய் வீடு பேர் அடைந்தேன் அப்படிங்கிறார். அன்னைக்கு வந்து இறைவனை வந்துட்டு கண்டுவிட்டார். ஏன்னா நேரில் உட்காந்து எழுதுறாரே, அந்த திருவடியை கண்டுவிட்டேன், அதனால் நான் வீடு பேர் அடைந்து விட்டேன் அப்படின்ட்டு பாடல்ல கொண்டு வர்றாங்க. அடுத்து உய்ய என் உள்ளத்துள் ஓம்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனே வெய்யாய் தனியாய் யமானம் விமலா பொய்யாயின எல்லாம் போயகல வந்தருளி மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்சுடரே. எஞ்ஞானம் இல்லாதான் இன்பப் பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகல்விளக்கும் நல்லறிவே. இந்த உடல் யாம் உய்யும் பொருட்டு உயிர் வாழும் பொருட்டு எம் உள்ளத்தில் ஓங்கார பொருளாய் நின்று அருள் செய்த உண்மை பொருளே. ஐயா நல்லா தெரிஞ்சுக்குங்க, சிவம் நம்ம உடல்ல இருக்கும் போது வரலும் தான் நம்ம மனித பிறவி அல்லது இந்த உயிருள்ள பிறவி அப்படிங்கிறதெல்லாம். அந்த சிவம் இந்த உடலை விட்டு போய்விட்டால் சவமாகி விடுவோம். அழகா சொல்றாங்க, உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்று, இறையாய் நின்று என்னை உய்ய வைக்கின்றாய், வாழ வைக்கின்றாய். நீதான் உண்மை பொருள், பருப்பொருள்னு சொல்லுவாங்க. அந்த பருப்பொருள் நீதான். மலம் இல்லாதவனே, மாசு மலம் இல்லாதவனே, இடபத்தில் ஏறி வருபவனே, விமலா விடைப்பாக சொல்றாங்க, இடபத்தில் ஏறி வருபவனே,
மறைகள் எல்லாம் ஐயா என்று ஓலமிட்டு அழைத்தும் அதற்கு அப்பால் ஆழ்ந்தும் அகன்றும் நுணுகியும் இருப்பவனே. அதான் அங்க சொல்றாங்க, வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே. ஐயான்னு எல்லாம் ஓலமிட்டு அழைக்கிறாங்க, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பருப்பொருள் அப்படின்னு சொல்லக்கூடியது எப்படி இருக்கிறாரு, அப்பால் ஆழ்ந்தும். ஆழ்ந்து அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அதுக்கு தனி ஒரு விஷயம், அதை என்ன சொல்றது, நம்மளோட வார்த்தைகளால் விளக்க முடியாது. அப்படிப்பட்டவர் அகன்றும் நுணுங்கியும் இருப்பவனே. வெய்யாய் தனியாய் இயமானம் விமலா. வெப்பம் போல, வெப்பமும் உண்டு உன் உருவத்தில், குளிர்ச்சியும் உடையவர், உயிர்கூட்டங்களில் கலந்து நிற்பவர். என்ன நம்ம தான் சொல்லிட்டோம் ஏற்கனவே சொன்ன மாதிரி, எல்லா உயிர்களும் அநேகனாக அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினார் ஐயா. அதை தான் இந்த இடத்துல உயிர்கூட்டங்களில் கலந்து நிற்பவனே. பொய்யாயின எல்லாம் போயகல வந்தருளி. குற்றமற்றவர், பொய்மையில் இருந்து விடுவித்து உண்மை ஞானம் அருளி. பொய்யாயின எல்லாம் போயகல வந்தருளி மெய்ஞானமாகி மெழுகின்ற மெய்சோடரே. இந்த உலகத்துல எல்லாம் பொய் அப்படின்னு காமிச்சா அப்போ உண்மையான ஒரு விஷயம் இருக்கணும்ல. யாருனால இதெல்லாம் பொய்ன்னு காட்ட முடியும்? உண்மையான ஒருத்தரால தான் இதெல்லாம் பொய்ன்னு காட்ட முடியும். உன்னால அது முடியும், அதை நீ செஞ்ச. எந்த வகை அறிவும் இல்லாதவனாகிய எனக்கு இன்பத்தை அளித்த பெருமானே, எஞ்ஞானம் இல்லாதான் இன்பப் பெருமானே, அஞ்ஞானம் தன்னை அல்விளக்கும் நல்லறிவே. அறியாமை என்னும் இருளில் நான் இருக்கின்றேன் என்றால் அந்த அறியாமையை போக்கக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்கிறது என்றால் உனக்கு மட்டும்தான் இருக்கிறது. உன்னால் மட்டும்தான் எனக்குள் இருக்கின்ற அந்த அறியாமையை போக்க முடியும், மாயையிலிருந்து என்னை விடுபடுத்தி கொண்டு வர முடியும். நான் எப்படி இருந்தேன்? எந்த ஞானமும் இல்லாதவராக இருந்தேன். எந்த ஞானமும் எனக்கு இல்லை. உன்னை பற்றின தெளிவு இல்லை, உன்னை பற்றின புரிதல் இல்லை. சதா இந்த வாழ்க்கையை வீணடித்து விட்டேன். உன்னை பற்றி சிந்தனைகளே இல்லாமல் இந்த வாழ்க்கையை வீணடித்து விட்டேன். அப்படிப்பட்டவன் அஞ்ஞானம் தன்னை அல்விளக்கும் நல்லறிவே. எனக்குள்ள இருந்த அறியாமையை போக்க முடியும் என்றால் அது உன்னால் தான் முடியும். நீ தான் அந்த அறியாமையை போக்கினாய். அடுத்து ஆக்கம் அளவு இறுதியில்லாய். முடிஞ்சிச்சு. இந்த இடத்துல தான் சொல்றாங்க, தோற்றம் இருப்பு இறுதின்னு உனக்கு எதுவுமே இல்லை. அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின்றொழுபின். 5 தொழில் சொல்லுவாங்க: படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். இந்த 5 தொழிலையும் செய்யக்கூடிய பெருமான் யாருன்னா இறைவனை சொல்லுவாங்க. அப்ப இந்த தொழிலை எல்லாம் யார் செய்யறாங்கன்னா நீ தான் செய்யற. உன்னுடைய திருவடி தொண்டுல என்னை செலுத்துவாயாக அப்படின்னு சொல்றாங்க. பூவில் மனம் போன்றவனே, அவரை எப்படியெல்லாம் புகழ்ந்து பேசணும் அப்படின்னா ஐயலாவால் மட்டும்தான் முடியும். நாற்றத்தின் நேரியாய், இந்த பூவில் இருக்கக்கூடிய வாசம் நீ. தூரத்தில் இருப்பவனும் நீயே. நீ தூரத்தில் இருக்கிறேன்னு பார்க்குறேன், பார்த்தா பக்கத்தில் இருக்க, அப்போ அண்மையில் இருப்பவனும் நீயே. அதைத்தான் சொல்கிறாங்க. சேயாய் நனியானே. அடுத்து குறிப்பிடுறது மனம் மொழிகளுக்கு எட்டாத மறைபொருளாய் இருப்பவனே. உன்னை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மனசு அப்படிங்கிற விஷயம், மொழியால், இந்த மாதிரி எதனாலையும் உன்னால் அவ்வளோ எளிதாக அவளை எளிதாக கண்டுபிடிக்க முடியாது. உண்மையான பாசம் அப்படிங்கிறது தேவை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதைத்தான் அடுத்து சொல்கிறாங்க. கறந்தபால் கண்ணலோடு நெய் கலந்தால் போல சிறந்தடியார் சிந்தையுள் தேனூறி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான். இந்த பசும்பால் கறக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. கறந்தீங்கன்னா அப்படியே ஒரு இளம் சூடாக இருக்கும். அதை எடுத்து அப்படியே குடிச்சிங்கன்னா ஒரு தித்திப்பு தெரியும். அந்த தித்திப்பில் இனிப்பு மட்டும்தான் இருக்குது அப்படின்னா உள்ள நெய் இருக்குது, ஆனால் 2.5 கலந்து இருக்குது. நெய்யை பக்குவப்படுத்தினா தான் வெளியே கொண்டு வர முடியும். மேற்போக்காக பார்த்தோம்னா அது பால், அதில் ஒரு இனிப்பு சுவை இருக்குது அப்படிங்கிறது மட்டும் நமக்கு தெரியும். ஆனால் அதுக்குள்ளே என்னவோ இருக்குது, நெய்யும் கலந்துருக்கு. அப்படி அடியார்களோட சிந்தையில் கலந்துருக்க, அதாவது 2.5 கலந்து விட்டார். தனியாக பிரித்து பார்க்கவே முடியாது. அடியார்களோட சிந்தையில் இருக்கின்ற இறைவனை தனியாக பிரித்து பார்க்க முடியாது. தேன் போல இன்ப ஊற்றாய் நிற்பவனே. தேன் போல, அதாவது தேனூறி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் அப்படின்னு சொல்கிறாங்க.
நீதான் என்ன பண்ற, இரண்டரை கலந்து நிற்கின்ற நீதான் அந்த பிறப்பையும் கொடுத்து அந்த பிறப்பையும் அறுக்கக்கூடிய எங்கள் பெருமான். உன்னால மட்டும்தான் பிறப்பை அறுக்க முடியும் அப்படின்ட்டு குறிப்பிடுறாங்க. அடுத்து சொல்றது நிறங்களோர் ஐந்துடையாய். என்னென்ன நிறம்? பொன்னிறமா குறிப்பிடுவாங்க, கருநிறமா குறிப்பிடுவாங்க, பளிங்கு நிறமா குறிப்பிடுவாங்க, சிவந்த நிறமா சொல்லுவோம், வெள்ளை நிறமா சொல்லுவோம். இந்த மாதிரி 5 நிறங்களுடையாய் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான். தேவர்கள் இடைவிடாது வணங்குறாங்க, வெளிப்பட்டு அருளாது மறைந்து இருக்கும் பெருமானை. அதாவது நம்ம நினைக்கிறோம் மனுஷங்க தொடர்ந்து வழிபட்டா தான், அதாவது ரொம்ப வழிபட்டா கூட இறைவனை பார்க்க முடியலையே அப்படிங்கிறோம். நமக்கு மட்டும் கிடையாது, தேவர்களுக்குமே கூட தொடர்ந்து தவம் செஞ்சாலும் அவர்களுக்கும் அவ்வளவு எளிதில் காட்சி கொடுக்காத பெருமான் அப்படின்ட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா எந்த ஒரு இடத்துல உண்மையான அன்பு இருக்கிறதோ, எந்த ஒரு இடத்தில் அர்ப்பணிப்பு இருக்கிறதோ அவர்களுக்கு இறைவனுடைய கருணையானது கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். வல்வினையேன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி புறம்தோல் போர்த்து எங்கும் புலடுக்கு மூடி மலம் சேரும் 9 வாயில் குடிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனதால் விமலா உனக்கு கலந்தன்பாகி கசிந்துள்ளுருகும் நலந்தான் இல்லாத சிறியேற்கு நல்கி நிலம் தன்மேல் வந்தருளை நீள்கலல்கள் காட்டி ஞாயிற்கடையாய் கிடந்தடியார்க்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனை. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், இறைவனை பெரிய இடத்துல வச்சு மாணிக்கவாசகர் தன்னை ரொம்ப சிறு பிள்ளையாக காமிச்சுப்பாங்க. அது மாணிக்கவாசகர் ஐயாவே பெரிய ஒரு அருட்பெரும் சக்தி எப்படி நம்ம சொல்லலாம். இறைவனோட பரிபூர்ண அருளை பெற்றவர் தன்னை எப்படி ஒப்புமை செய்கிறார்? ஞாயிறும் கடையாய் கிடந்தடியார்க்கு, நாயை விட அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தன்னை தாழ்த்தி கொள்கின்றார். எனக்கு அருள் செய்தவரே அப்படின்னு சொல்கிறாங்க. அது ரொம்ப அழகா உள்ள வரும் இந்த இடத்துல. வல்வினை ஏன் தன்னை மறைந்திட மூடிய அப்படின்னு. ஆணவ மலை இருள் இருக்கு இல்லையா, அதில் கட்டுண்டு கடந்தேன். சொல்லப்போனால் அந்த ஆணவ மலம் அப்படிங்கிறது என்னோட அறிவை மறைச்சிருச்சு, நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறத மறைச்சிருச்சு. அப்படியெல்லாம் இருந்தேன், அதிலேருந்து என்னை வெளியே கொண்டு வந்த அந்த நல்வினை தீவினைன்னு சொல்லுவோம். 2 விஷயம், அந்த நல்வினை தீவினை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். அந்த கை இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, ஆகிய அந்த 2 கயிறால் அரிய கயிற்றினால் கட்டி புழுவும் அழுகும் உள்ள இருக்கும். அழுக்கும் வந்துட்டு உள்ளே இருக்கும். இந்த உடம்ப சொல்கிறார், ஒன்றும் இல்லை. அழுக்கு ஒழுகும் இந்த 9 ஓட்டைகளோடு கூடிய உடம்பு, நவத்வாரங்கள்னு சொல்லக்கூடியது. நம்ம உடலோட அமைப்பு உள்ள, நம்ம வெளி தோட்டத்தை தான் பார்க்க அழகாக இருக்கும் அப்படி இப்படிலாம் சொல்கிறோம். ஐயா உள்ள சொல்கிறார், அதாவது நாற்றம் எடுத்து போயிடும் அப்படிப்பட்ட இந்த உடம்பு மேலே ஒரு தோளால் போர்த்தி தந்திருக்க. இந்த 5 புலன்களும் எப்போ பார்த்தாலும் சூழ்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்குது. அதை கொடுத்துருக்க, 5 புலன்களையும் கொடுத்திருக்கிறாய். அந்த 5மே சூழ்ச்சி செய்யக்கூடியது. எப்போ பார்த்தாலும் உன்னை நினைக்கவே விட மாட்டேங்குது, உன்னை பார்க்க விட மாட்டேங்குது, உன் நாமத்தை கேட்க விட மாட்டேங்குது, ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கு. அப்படிப்பட்ட அந்த ஒரு 5 புலன்களையும் கொடுத்திருக்கிறாய். அதனால தான் என் மனசு என்ன ஆயிடுச்சு, கலக்கமாயிடுச்சு. இப்போ இந்த மும்மலங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு நிற்கக்கூடியவன் நீ மட்டும்தான், நாங்கள்லாம் இல்லை. மும்மலங்களுக்கும் குற்றங்களிலிருந்து விடுபட்டு நிற்கக்கூடியவன் நீ ஒருவனே. இந்த உடம்புல, என் உடம்புல புலன்கள் மனமும் இழிந்த தன்மையை உடையதாய் இருந்ததால் உன்னோடு கலந்து அன்பு செய்து கசிந்துருகும் நிலையை நான் பெற முடியவில்லை. ஆரம்பத்தில் எல்லாமே வஞ்சகம் இல்லை, எல்லாமே இது தவறான சிந்தையிலே போயிட்டு இருந்தனால உன்னை பற்றி தெரிந்து கொள்வதற்கான நேரமும் இல்லை, உன்னை அறியவும் முடியவில்லை. இப்படி எந்த நலமும் இல்லாத இந்த சிறியன் மீது இரக்கம் கொண்டு எப்படி என்னை கட்டி தழுவன, இந்த அடியேன்கிட்டையும் இந்த சிறியோன்கிட்டையும் அருளி சென்றிருக்கின்றாயே, உன்னுடைய புகழை நான் என்னான்னு பாடுறது. இது மூலிமா தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நான் இருக்கிறதுலே மோசமான என் உடல் இந்த 9 துவாரங்கள் வழியாக எப்போ பார்த்தாலும் அந்த கசிவுகள் வெளியாகிட்டு இருக்கு,
உள்ள புழு, அந்த ஒரு அழுக்கு, இதெல்லாம் கூடி எல்லாத்தையும் வச்சு மேலே ஒரு தோலை மட்டும் போர்த்தி தந்துட்ட. இப்படிப்பட்டதில் வந்து 5 புலன்களையும் வச்சு அந்த 5 புலனும் நான் சொல்கிறத கேட்க மாட்டேங்குது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி வேலை செஞ்சுட்டு எப்போ பார்த்தாலும் நான் நினைக்காமையே பண்ணிட்டு இப்படியே இருந்தாலும் என்னை வந்து ஆட்கொண்ட பார்த்தியா, அவனோட அந்த அருளை நான் என்னன்னு சொல்கிறது அப்படின்ட்டு சொல்லிட்டு தான் அடுத்து சொல்கிறாங்க. நாயினும் கடையாய் கிடந்த அடியேனுக்கு தாயை விட சிறந்த அருளை பொழிந்த மெய்ப்பொருள் ஆனாய். முடிஞ்சதுங்களா? இப்போ நான் எப்படிப்பட்டவனாக இருந்தேன்? நாயினும் கடையேனாய், நாயினும் கடையனாய் கிடந்தேன். அப்படிப்பட்டவனுக்கும் அருள் செய்தாயே, தாயை விடந்த சிறந்த அருளை பொழிந்த மெய்ப்பொருளானாய், நீ தான் உண்மை பொருள்னு புரிய வைத்தாய். அடுத்து சொல்கிறாங்க, மாசற்ற சோதி, உன்கிட்ட ஒரு குற்றத்தையும் காண முடியாது. மாசற்ற சோதி, மலர்ந்த மலர் சுடரே, மென்மையானவர், தேசனே தேனார் அமுதே சிவபுரனே, தேனை ஒக்கும் இனிய அமிழ்தம். தேன் எவ்வளவு இனிமையானது, அதுபோல் அந்த அமிழ்தத்தோட சுவை உடையவர் சிவபுரத்தில் இருப்பவரே. பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனை, ஆணவ மலக்கட்டு இருக்குல்ல, அதையெல்லாம் அறுத்து காக்கக்கூடிய ஒரு தூயவன் அப்படின்னு சொன்னால் சிவபெருமானத்தான் சொல்ல முடியும். நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பேராது நின்ற பெருங்கருணை பேராரே, அன்போடு ஒரு அருளை கொடுத்து இந்த மனதில் வந்துட்டு ஒரு வஞ்சனை அப்படிங்கிற அழுக்க போக்க உதவக்கூடிய அருள் வெள்ளம் எங்கே இருக்குது அப்படின்னா அது ஓன்ட்ட மட்டும்தான் இருக்குது. அந்த பெரிய நதி போன்றவனே அப்படின்னு சொல், பெருங்கருணை பேராரே, பேராறு, அந்த ஆற்றல் ஓன்ட்ட தான் இருக்குது. எனக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஆணவ மலக்கட்டை அறுத்து என்னை செம்மைப்படுத்த வேண்டும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா அதற்கான தன்மை உடையது நீ தான், அதுவும் பேராறு அப்படின்னு அங்கே ஒப்புமை செய்கிறாங்க. அடுத்து ஆறா அமுதே அப்படின்னு சொல்கிறாங்க. அது நம்ம ஏற்கனவே சொன்னோம், இது திகட்டாத ஒரு இனிப்பு, உன்ன திகட்டாத அமுதம். ஆறா அமுதே அளவிலா பெம்மானே, உன்னை அளவிட்டெல்லாம் சொல்ல முடியாது. திருவண்ணாமலையில் ஜோதியாக எழுந்து நின்றார் அல்லவா, அடிமுடி காண முடியாதல்லவா, அது மாதிரி அவருக்கு அளவெல்லாம் கிடையாது. ஓராதார் உள்ளத்துள் ஒளிக்கும் ஒளியானே. இப்போ நான் சிவபெருமானை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன், அல்ல அறிஞ்சுக்கிட்டேன், எனக்குள்ள சிவபெருமான் இருப்பதை நான் உணர்ந்து கொண்டேன். ஆனால் சிவபெருமானே இல்லைன்னு சொல்கிறாங்க இல்லையா, அப்படிப்பட்டவங்களோட உள்ளத்திலும் ஒளியாக இருப்பவரே, ஒளிந்து நிற்கும் ஒளிமயமானவனே. அதை தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. உடலில் வந்துட்டு அந்த சிவம் இருக்கவர்கள் தான் அவங்க உயிருடைய ஒரு பொருள். அந்த சிவமானவர்கள் உடலை விட்டு பிரிந்து விட்டால் அவர்களும் சவம்தான். அதை தான் இந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஓராதார் உள்ளத்துள் ஒளிக்கும் ஒளியானே, இல்லைன்னு சொல்கிறவன் உடல்லையும் யார் தான் இருக்கிறது? சிவம் தான் இருக்காரு. நீராய் உருகியின் ஆறுயிராய் நின்றானே, நீர் போல என்னுடைய இந்த உள்ளத்தை உருக செய்து இந்த உயிரோடு ஒன்றி நிற்கிறது சிவபெருமான் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்பமும் துன்பமும் இல்லானே, ஐயனுக்கு இன்பம் உண்டா? எதுக்காச்சும் சந்தோஷப்படுவாரா? எதுக்காச்சும் துன்பப்படுவாரா? எதுவுமே கிடையாது. இன்பமும் கிடையாது, துன்பமும் கிடையாது, எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு நிற்கக்கூடிய ஒரு இறையாற்றல் அப்படிங்கிறத ஐயனை சொல்கிறாங்க. அன்பர்க்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமாய் சோதியனே துண்ணுருளே தோன்றா பெருமையனே, எல்லா உயிருக்குள்ளேயும் கலந்து நிற்கின்ற, அதே சமயத்திலையும் விலகியும் நிற்கின்ற அந்த மாதிரி ஒரு ஒளியானவர் நீ. இருளும் நீயே ஆகின்றாய், வெளிக்காட்டிக் கொள்ளாத பெருமை உடையவனும் நீயே ஆகின்றாய். எல்லாம் ஆனவர் அப்படின்னு சொல்லுவோம். ஜோதியா, சுடரா, இருளா, ஒளியா, இந்த மாதிரி எதை வேணாலும் ஒன்றை சொல்லலாம். அவ்வளவு பெருமை உடையவனாக நீ இருக்கின்றாய் அப்படிங்கிறத தெளிவாக இந்த இடத்துல ஐயா குறிப்பிட்டு சொல்கிறாங்க. அடுத்து குறிப்பிடுவது ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே. எந்த பொருளாக இருக்கட்டும் முதலும் முடிவும் நடுவுமாய் விளங்குகின்றது நீதான். ஈர்த்தென்னை ஆட்கொண்டை எந்தை பெருமானே, எனக்கு உன்னை பற்றி எந்த ஒரு எண்ணமும் இல்லை, ஆனால்
என்னை உன் பக்கம் இழுத்துக்கிட்ட. காரணம், என் மேலே கொண்ட ஒரு அன்பு, கருணை, இந்த அடியார் மேலும் நீ ஒரு கருணை வைத்திருக்கிறாய் அல்லவா, அதனால் நீ என்னை ஈர்த்து கொண்டாய். கூர்த்தமை ஞானத்தால் கொண்டுணர்வார் தம் கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே. கூர்மையான உண்மையான அறிவு கொண்டு உணர்பவருக்கு உணரும் பொருள் ஆனவனே நீதான். நம்ம எப்போவுமே இறைவனை உணர வேண்டும்னா நமக்குள்ளே இருக்க அந்த அறிவை பட்டத்திட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அறிவாக விளங்குபவன் இறைவன். அதனால் அந்த அறிவை கொண்டு உணர முடியும்னா அது ஒன்றை மட்டும்தான் உணர முடியும். ரொம்பவும் நுணுக்கமான உணர்வாய் விளங்குபவனை ரொம்ப தான் சொல்லுவாங்கல்ல, ரொம்ப மெனக்கடணும் ஐயனை உணர்வதற்கு. அப்படி இருக்கக்கூடிய ஒரு அரும்பெரும் சக்தி அப்படின்னா ஒன்றைத்தான் சொல்ல முடியும். போதலும் வருதலும் சரி, ஒன்றோடு ஒன்று பொருந்தி நிற்றலும் சரி, இது மாதிரி எதுவுமே உனக்கு இல்லை. போக்கும் வரவும் புணர்வும் இல்லா புண்ணியனே. எங்கேயும் போகிறதும் இல்லை, அழியறது இல்லை, ஆகிறது இல்லை, ரெண்டும் இணைந்து நிற்கிறதில்லை. இந்த மாதிரி ஒரு பெரிய புண்ணிய பொருள் அப்படின்னா அது ஒன்றை மட்டும்தான் சொல்ல முடியும். காக்கும் எம் காவலனை, உயிர்களை எல்லாம் காப்பாற்றுறது யாரு? நீ தான். காண்பரிய பேரொளியே, காண்பதற்கரிய பேரொளி. ஆற்றின்ப வெள்ளமே, ஆற்று நீர் போல ரொம்ப மாசு இல்லாமல் ரொம்ப தூய்மையாக இருக்கின்ற இன்ப பெருக்கு அப்படின்னா நீ தான். அத்தாமி காய் நின்ற தோற்றச் சுடர்வொளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் தேற்றனே தேற்றத் தெளிவே என் சிந்தையுள் ஊற்றான உன்னார் அமுதே உடையானே. அப்பா மாதிரி தந்தையே, எல்லாத்துக்கும் மேலானவன் நீதான். சுடர் ஒளியா, சொல்லவே முடியாத நுண்ணுணர்வாக இருக்கிறவனும் நீதான். எப்படி மாறினாலும் சரி, அந்த மாற்றத்திற்கெல்லாம் உட்பட்டு இந்த உலகத்தில் வேறு வேறு வந்து அறிவாய் நின்று என்னை தேற்றுபவனும் நீதான். ஒரே ஒருத்தர் அல்ல, பலவாகவும் வருகின்றாய், வந்து நின்று அறிவாவும் என்னை தேற்றுவதும் நீதான். அந்த தேற்றத்தினால் ஒரு பொருளை நான் உணர்றேன் அப்படிங்கும் போது அதனால் தெளியப்பட்ட பொருளும் நீதான். என்னோட இந்த சிந்தையில் இனிமை தரும் அமுதம் போல இனிக்கக்கூடிய பொருள் யாருன்னு பார்த்தா அது நீதான். நான் உனக்கு அடிமை, அவ்வளோதான். என்னை அடிமையாக கொண்டிருப்பது யார் அப்படின்னா நீ மட்டும்தான். உன்னை தவிர வேறு யாருக்கும் நான் சேவகம் செய்ய மாட்டேன். அதான் ரொம்ப அழகாக குறிப்பிடுறாங்க. சிந்தையில் ஊற்றான உன்னார் அமுதே உடையானே. அடுத்து வர்றது வேற்று விகார விடக்குடம்பின் உள்கிடப்ப. இது ரொம்ப ஓலமிட்டு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். வேற்று விகார விடக்குடம்பின் உள்கிடப்ப ஆற்றே நம் ஐயா அரணே ஓ என்றென்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்கெட்டு மெய்யானார் மீட்டிங்கு வந்து வினைபிறவி சாராமே. கள்ள புலக்குரம்பை கட்டளிக்க வல்லானே நள்ளிரலில் நட்டம் பயின்றாடும் நாதனே. இந்த அப்பாவை குறிப்பிடும்போது இது ஒரு வேண்டுதலாக வைக்கிறார். கடைசியாக எல்லா மாற்றத்துக்கும் உட்படுற இந்த ஊன், குழந்தையாக பிறந்தேன், குமரனானே, கிழவனானே, இந்த மாதிரி பல விதங்களில் இந்த உடம்பை வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன்ப்பா. நீண்ட காலம் என்னால் இங்கே இருக்க முடியல. பிறப்பை அறுக்கக்கூடிய தன்மை யாருக்கு இருக்குன்னா உனக்கு மட்டும்தான் இருப்பு. உன்னை போற்றி புகழணும்னு நினைக்கிறேன், அப்படி புகழணும். பொய்ன்னு சொல்லக்கூடியது நீ மட்டும்தான். மெய்யை உணர்ந்தவர், உண்மையை ஒன்றை, வேற எதுவும் இல்லை. உடம்புக்குள் உலகம் பொய், சீவனும் சிவனுமே மெய், எல்லாமே பொய். இந்த இடத்துல எது உண்மைனா நீ மட்டும்தான் உண்மை. அதை நான் செய்கிற வினைகள் வழியாக மீண்டும் இந்த உலகத்தில் பிறப்பெடுப்பது இல்லை. ஏன்னா இந்த கள்ளம் செய்யும் ஐம்புலன்கள் என்னை தொந்தரவுப்படுத்துது இல்லையா, எனக்கு இந்த பிரச்சனை செய்யக்கூடிய இந்த ஐம்புலன்களோடு கூடி அவர்களது உடம்பாகிய குடிசையை நீ அழித்து விடுகிறாய். யாருது? இந்த உண்மையாக சரணடைந்தவர்களோட அந்த உடம்பை நீ அழிச்சிடுற.
அப்படிப்பட்ட வல்லமை யாருக்கு மட்டும் இருக்குது, அப்படிப்பட்ட திறமை யாருக்கு மட்டும் இருக்குது அப்படின்னா, அதுக்கான உரிமை யாருக்கு மட்டும் இருக்குன்னா உனக்கு தான் இருக்குது. அதை செய்யறதுக்கு நடு இரவில் கூட நடனம் ஆடுகின்றாய், சங்கார நடனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நடனம் ஆடுகின்றாய் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. கடைசியாக சொல்லும்போது, தில்லையுள் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்லுதற்கு அறியானை சொல்லிய திருவடி கீழ் சொல்லிய பாட்டின் பொருளுந்து சொல்லுவர் செல்வர் சிவபுராணத்தின் உள்ளார் சிவனடி கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்து. தில்லையில தான் ஐயா கூத்து நடத்துகிறாங்க. அங்கே தான் அந்த நடனத்தை நம்மளால் பார்க்க முடியும். இந்த தென்பாண்டி நாட்டுக்கு உரியவன் யாருன்னு சொன்னோம்னா சிவபெருமான சொல்லுவோம். துன்பத்தை தரக்கூடிய இந்த பிறவியை அறுக்கக்கூடிய ஆற்றல் உடையவர் யாருன்னு சொன்னால் அதையும் சிவபெருமானத்தான் சொல்லுவோம். இந்த மாதிரி பெருமைகளெல்லாம் உடையவனை, சொல்லில் அடங்காதவனை, நான் இப்போ சொன்ன எந்த சொல்லி அடங்காத, நான் சொன்னதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதற்கெல்லாம் மேலானவர். ஓலமிட்டு அழைத்து புகழ்ந்து பாடி பாடலின் பொருளை உணர்ந்து சொல்லுவார். ஐயா அப்படின்னு கூப்பிட்டு இதை உணர்ந்து பாடி இந்த பாடலை பாடுறவங்க சிவபுரத்தில் சிவனது திருவடியின் கீழ் பலரும் புகழ்ந்து வணங்குமாறு தங்கும் பேறு பெறுவர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாடல் ஒரு தடவை பாடுறவங்களுக்கெல்லாம் இவ்வளவு பெருமை கிடைக்கும் அப்படின்னு ஐயா முடிக்கிறாங்க. ரொம்ப சிறப்பான பாடல், அவர் உருகி பாடின பாடல், அதை ஐயன் கைகொண்டு எழுதிய பாடல். அடியேனுடைய விளக்கம் எதுவும் பிழை இருப்பினும் பொருள் தருள வேண்டும் பெரியோர்கள், அடியார்கள். கண்டிப்பாக இதுக்குள்ளே இன்னும் 1000 பொருள் புதைந்து கிடைக்கிறது. இன்னும் 1000 பொருள் வரி வரியாக இதை பற்றி விளக்கலாம். கண்டிப்பாக அடியார் கேட்டுக்கொண்டதற்கிணங்க இந்த பதிவை கொடுக்க முடிந்தது. இதில் ரொம்ப தெளிவாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னம்னா, இப்போ தர்ம ஆதீனம் இந்த மாதிரி ஆதீனங்கள் வகையில் திருவாசகத்தை வெளியிட்டிருப்பாங்க, திருவாசக தெளிவுரை வெளியிட்டிருப்பாங்க. அவங்க கிட்டேருந்து கிடைக்கக்கூடிய அந்த பதிப்பில் இன்னும் அருமையான விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது அப்படின்னா ஆதீன மடங்களுக்கு சென்றீர்கள் என்றால் அங்கு கேட்டால் இதற்கான விளக்க உரையை கொடுப்பாங்க. முற்றிலுமாக திருவாசகத்துக்கான விளக்க உரை, தேவாரத்திற்கான விளக்க உரை எல்லாமே மதுரை அல்லது நீங்கள் தர்மயாதீனம் இந்த மாதிரி எங்கே போனாலும் கேட்டால் கிடைக்கும். அதை வாங்கி படித்தால் இன்னும் உங்களுக்கு பொருள் அதிகமாக புரிய வரும். இன்னொன்று, ஐயா சொன்ன மாதிரி எந்த வார்த்தையிலும் இறைவனை அடக்கிவிட முடியாது. அதனால் நம்ம ஒவ்வொரு முறை இந்த பாடலை படிக்கும் போதும் ஒவ்வொரு அர்த்தம் விளங்கும், ஒவ்வொரு அர்த்தமானது விளங்கும். நான் கொண்டிருக்கின்ற கையேடு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, புலவர் வி சிவஞானம் ஐயாவோட தெளிவுரை நான் படித்திருந்தேன். ஆரம்பத்திலிருந்து ஐயாவோட தான் படித்தேன். அதுக்கப்புறமா நம்ம திருவாசக சித்தரையா பாடலை கேட்கும் போதெல்லாம் எனக்கு புதுசாக அதுக்கான அர்த்தங்கள் புரிய வரும். அவர் பாடும்போதே ஏற்ற இறக்கத்தோடு பாடுவார். அந்த இடத்துல இதுதான் பொருள் வரும் அப்படிங்கிறத புரிந்து கொள்ள முடியும். அடியேனுடைய விண்ணப்பமும் அதுதான். இன்றும் நீங்கள் திருவாசகத்தை கேட்க வேண்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா போய் திருவாசக சித்தரையாவோட பாடலை கேளுங்க. இல்லை இந்த மாதிரி நீங்கள் விளக்க உரையோடு படிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக போய் இப்போ மதுரை ஆதீனம் இல்லை தருமை ஆதீனம் இந்த மாதிரி இடங்களில் நம்ம இதற்கான விளக்க உரையோடு கேட்டோம்னா அவங்க தருவாங்க. வாங்கி படிங்க. இன்னும் அற்புதமான பொருளோடு இந்த பாடல்கள் விளங்கும். இந்த வாய்ப்பு அப்படிங்கிறது எனக்கு கிடைத்த அரும்பெரும் பாக்கியம். சொல்லப்போனால் உள்ளபடியே ஆனந்தமாக இருக்கிறது. இதில் எதுவும் பிழை இருப்பின் பொருள் தருக. ஓம் நம சிவாய.